ஒரு லாங் வீக்கெண்டோ இல்லை ஃபெஸ்டிவ் சீசனால் கண்டினியூஸாக ஹாலிடேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது லாட்ஜோ இல்லை ஹோட்டல்ஸோ ப்ரீ புக் பண்ணுவோம். அது டிப்பிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரூம், அட்டாச்டு பாத்ரூம், கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கொடுப்பாங்க. இந்த பூஜா ஹாலிடேஸ்க்கு எங்களுக்கு கண்டினியூஸாக லீவ் கிடச்சது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 2 days பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணும்போதே நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது டிப்பிக்கல் ஸ்டே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ரெசார்ட் டைப்போ இல்லை ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தேடி பார்க்கும்போது எங்களுக்கு கிடச்சது தான் இந்த எக்ஸாட்டிக் கார்டன் ஹோம் ஸ்டே அட் பாண்டிச்சேரி. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருந்தோம். அவங்களும் ஷேர் பண்ணாங்க. பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற பிளான்ஸு, ஒரு மாதிரி கார்டன்லாம் ரொம்ப க்ரீனரியாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்தராக டிலே பண்ணாமல் நாங்கள் புக் பண்ணிட்டோம் அந்த ப்ராப்பர்ட்டியை 2 daysக்கு. அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்லேயே ஒரு ஆர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி முன்னாடியே ஒரு ஸ்விங் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம விளையாடிக்கலாம். ரூமை விட்டு வெளியே வந்தாலே ஒரு அழகான ஒரு கார்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்லாம் இருந்துச்சு. அவங்க பேர்லாம் சொன்னாங்க, எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் பாட்னியில் கொஞ்சம் வீக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7-7:30 போல் அங்கே ஒரு கேம்ப் ஃபயர் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கிச்சன் இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் நீங்கள் யூஸ்வலாக டூர்லாம் போனால் சமைக்கலாம் மாட்டீங்க. பட் பக்கத்துலேயே ஸ்டோர்லாம் இருக்கிறதுனால நீங்கள் மில்க் பேக்கெட்லாம் வாங்கி காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அடிக்டட் தான் டீக்கு, காஃபிக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது தவிர அவங்க நிறைய அட்வென்ச்சர் டூர் அப்புறம் ஹெரிட்டேஜ் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, அவங்க பாண்டிச்சேரி இன் கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அட்வென்ச்சர் டூர் லைக் கயாக்கிங், ஸ்கூபா டைவிங், சர்ஃபிங், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஹெரிட்டேஜ் டூர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் டெம்பிள் விசிட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்களும் கயாக்கிங் அங்கே ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும், பாருங்கள். இந்த ஹோம் ஸ்டே ஆரோவிலேருந்து எக்ஸாக்டாக 6 கிலோமீட்டர், அதே மாதிரி செரெனிட்டி பீச்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர். பர் டே ஸ்டேக்கு 2500 வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் யூவி vlog சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த அவைலபிலிட்டி அண்ட் த சீசன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனும் காண்டாக்ட் நம்பரும் தரேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு நீங்கள் போகும்போது. 2 days இந்த ஹோம் ஸ்டேயில் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த கயாக்கிங் அட்வென்ச்சர் டூர் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் vlog அந்த கயாக்கிங் வீடியோ தான், கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட கயாக்கிங் வீடியோ தான், அது செம்மையாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from UV. Bye-bye.